தற்போதைய அண்மை செய்தி. கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டதற்கு டிடிவி தினகரன் வேதனை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டது வேதனை அளிப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை தேவை என்ற ஒரு வேண்டுகோளையும் அவர் விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் தாரிணி. வணக்கம் தாரிணி, தொடர்பான விரிவான தகவல். வணக்கம் பாஷா. கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு டிடிவி தினகரன் வேதனை தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த கொடூரமான முறையில் கொலை தாக்குதலை செய்தவர்கள் மீது, மனிதநேயமற்ற மிருகங்கள் மீது சமரசமற்ற முறையில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த 10 வயது சிறுமி திடீரென மாயமானார். எங்கு தேடியும் கிடைக்காத காரணத்தினால் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அங்கிருந்த காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் நேற்று சிறுமியின் உடல் கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள குளக்கரையில் சிறுமியின் உடல் சடலமாக மீட்கப்பட்டது. தகவல் அறிந்த போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு பிணக்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை செய்த போது கூலி வேலை செய்து வரும் கார்த்தி மற்றும் அவரது நண்பர் மோகன்ராஜ் ஆகிய இருவருடன் சிறுமி இருசக்கர வாகனத்தில் சென்றது தெரிய வந்தது. அவர்கள் இருவரையும் பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சிறுமி அவர்களால் தான் கொலை செய்யப்பட்டாள் என்பதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் இருவரும் தப்பிக்க முயன்ற போது கீழே விழுந்து கை கால் முறிவும் ஏற்பட்டுள்ளது. மேலும் சிறுமியின் முகம் மற்றும் கை கால்களில் காயங்களுடன் மீட்கப்பட்டதால் அவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருந்த போதிலும் பிணக்கூராய்வின் முழுமையான தகவல் வந்த பிறகே என்ன நடந்தது என்பது முழுமையாக தெரிய வரும் என்றும் கூறியிருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து டிடிவி தினகரன் தனது வேதனையை தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டுமல்லாமல் சமூகத்தின் அடிப்படை மனிதநேயத்தையே கேள்விக்குறியாகும் அவல நிலையை ஏற்படுத்தியுள்ளன என்றும், கொடூரமான முறையில் சிறுமியை கொலை செய்த மனிதநேயமற்ற மிருகங்களை கைது செய்து அவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு பெண்களின் பாதுகாப்பு விஷயத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என முதலமைச்சர் விஜய் அவர்களை கேட்டுக்கொள்வதாகவும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பாஷா, விரிவான தகவல்களுக்கு நன்றி தாரிணி.